பகிரங்கமாக தர்மசாவில் நடக்கின்ற சம்பவங்கள் அத்தனையுமே நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லா மக்களுக்கும் அந்த விஷயங்களை பற்றி தெரியும். அப்பேற்பட்ட ஒரு விஷயம் இப்போது கூட அந்த கேஸ் ரொம்ப விறுவிறுப்பாக போய்க்கொண்டிருக்கு. அவங்களும் ஒவ்வொரு இடங்களுக்கு சென்று சென்று தோண்டப்படுகிறார்கள். சில இடங்கள்ல நமக்கு நினைக்கிற மாதிரி நடக்கல. சில இடங்கள்ல நினைக்கிற மாதிரி நடக்கிறது. சில ட்விஸ்டுகள் எல்லாம் கிடைக்கிறது. இதையெல்லாம் பற்றி நம்ம பார்க்கும்போது இப்போ அரசியல்வாதிகள் இதுல ஒரு 4, 5 அரசியல்வாதிகள் இதுல தலையிடுறாங்க. அந்த அரசியல்வாதிகள் இந்த மாதிரி சம்பவத்தை எதிர்த்து இப்ப பேசியிருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இப்பேற்பட்ட விஷயத்துல நிச்சயமாக அரசியலுக்கு பங்கு இருக்கிறது என்பதுதான் நமக்கு சொல்ல வருகிறது. இதை பற்றி நம்ம இந்த வீடியோல பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. அனைவருக்கும் வணக்கம். தர்மசாவில் நடந்து கொண்டிருக்கும் எல்லா விஷயங்களும், தர்மசாவில் நடக்கின்ற அந்த புண்ணிய ஸ்தலத்தில் பல சம்பவங்கள் மக்களுக்கு அதிர்ச்சி ஊட்டும் அளவிற்கு ஆயிரக்கணக்கான பிணங்கள் மத்தியில் நமக்கு நிறைய விஷயங்களை அங்குள்ள காவல்துறைகள் அதை செய்து கொண்டு வருகிறது. அதுக்கான விசாரணைகளும் போய்கொண்டே இருக்கிறது. அத்தனை நடந்து கொண்டிருக்கும் போது சில விஷயங்கள் இப்போது கிடைக்கவில்லை என்றால் அரசியல்வாதிகள் உள்ளே நுழைகிறார்கள். இவர்கள் நுழைவதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, தர்மசாவில் நடக்கின்ற சில விஷயங்களை மறைப்பதற்காக இன்னும் ஒரு 6 கேசுகளை உள்ளே இழுக்கிறார்கள். இதை பற்றி விசாரித்தால் அதை பற்றி மக்கள் மறந்து விடுவார்கள். அதை பற்றி உள்ள விசாரணைக்கும் காவல்துறைகள் கொஞ்சம் இழுபறியாக விடலாம். பல சம்பவங்களை நடத்துகிறது தர்மசாவில். சில விஷயங்களாக இருக்கு. கர்நாடகாவில் முக்கியமாக இந்த ஒரு சம்பவம் பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு சம்பவமாக இப்போது மாறிக்கொண்டே வருகிறது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் எத்தனை அரசியல்வாதிகள் பிடிபடுவார்கள், எத்தனை அரசியல்வாதிகள் உள்ளே வருவார்கள் என்பதை நமக்கு சொல்லும் அளவிற்கு இல்லை. நிச்சயமாக உண்மையாக நிறைய விஷயங்கள் இதிலே சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் தோண்டக்கூடாது என்பதற்காகத்தான் முக்கியமாக புதிய ஒரு கேஸ் 5, 6 கேசுகளை உள்ளே இழுக்கிறார்கள். இதை பற்றி விசாரித்தால் அதை பற்றி நமக்கு மறந்து அதை பற்றி நமக்கு தெளிவுபடுத்த முடியாது என்பதற்கான நிறைய விஷயங்களை அவர்கள் சொல்கிறார்கள். அதில் ஒரு சில அரசியல்வாதிகள் சொல்கிறார்கள், இங்குதான் பிரேதங்கள் இருக்குமா, வேற எங்கும் இருக்காதா, அப்படி என்று குற்றச்சாட்டுகளையும் வைக்கிறார்கள். ஒரு சில அரசியல்வாதி சொல்கிறார்கள், அவர்கள் இதை நமக்கு முன்கூட்டி எதுவும் பண்ணக்கூடாது என்பதற்காக, நம்ம மைண்டை மாற்றுவதற்காகவும், நம்முடைய சில விஷயங்களை மாற்றிக் கொண்டுவதற்கான சில வழிகளை தேடுவதற்காகவும் அரசியல்வாதிகள் உள்ளே நுழைகிறார்கள். இவர்கள் உள்ளே நுழைந்து தர்மசாவில் நடக்கின்ற பெரிய ஒரு சம்பவம் இது. இந்த சம்பவத்தை எப்படியாவது அழிச்சு கட்ட வேண்டும், இல்லை என்றால் ஒழித்து கட்ட வேண்டும், இல்லை என்றால் இதை பற்றி யாரும் இன்னும் தோண்டக்கூடாது என்பதற்கான ஒரு முடிவுக்கு இந்த விஷயம் ரொம்ப ரீச் ஆகுது. பெரிய ஒரு சம்பவமாக இப்போது மாறப்போகிறது. பெரிய ஒரு சம்பவம் என்றால் நமக்கு தெரியும், இந்த விஷயம் போக போக இன்னும் பயங்கரமான ஒரு சம்பவமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்று தெரிஞ்சுதான் அரசியல்வாதிகள் உள்ளே நுழைகிறார்கள். இந்த விஷயத்தை பற்றி மீண்டும் தோண்டக்கூடாது என்பதற்கான சில விஷயங்களை குற்றத்தையும் இங்கே உள்ளே கொண்டு வர்றாங்க. இதை வந்த பிறகு நமக்கு என்ன செய்யும்? அதுவும் பிஜேபி தலைவர்கள் தான் இதில் முக்கியமாக இருக்கிறார்கள். இவர்கள் இப்படி உள்ளே வரும்போது இந்த தர்மசாவில் நடக்கின்ற சம்பவங்கள் அத்தனையும் ஒழிக்கப்படும். அதை ஒழிச்சு கட்டுவதற்கான முயற்சிகள் நடத்தப்படுமா அப்படி என்று நமக்கு பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும். இந்த விஷயம் இப்போ சம்பவம் ரொம்ப சீக்ரெட்டான ஒரு சம்பவமாக மாறி இருக்கு. சம்பவம் சீக்ரெட்டாக மாறுவதற்கும் பல வாய்ப்புகளும் இங்கே இருக்கிறது. அதை பற்றி நமக்கு நிறையவே பேசியிருக்கிறோம். அதை பற்றி பேசுவதற்கும் இன்னும் நிறைய இருக்கிறது. இந்த சிஸ்டுகள் எப்படி மாறப்போகிறது, இந்த சம்பவம் மக்கள் மத்தியில் எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்று பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும் மக்களை. இந்த விஷயத்துல நமக்கு எப்போதுமே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். எப்போது இவ்வளவு நாள் இல்லாத அரசியல்வாதிகள் இந்த சம்பவத்தில் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள் என்றால் நமக்கு சிந்திக்க வேண்டும். இந்த விஷயத்தை மறைப்பதற்காகவும் இதை ஒழிச்சு கட்டுவதற்கான முயற்சிகள் இப்போதே நடைபெறும் முயற்சிக்கிறார்கள். அரசியல்வாதிகள் உள்ளே வந்தாலே தெரியும், சில விஷயங்கள் மறைக்கப்படும். இதில் மறைக்கப்படும் போதே நமக்கு நினைக்க வேண்டியதுதான், இந்த விஷயத்துக்குள் எத்தனை அரசியல் தலைவர்கள் உள்ளே வரப்போகிறார்கள் என்று தெரியவில்லை. போக போக தெரிந்துவிடும். இந்த சம்பவத்தின் அடிப்படையில் எத்தனை அரசியல் தலைவர்கள் இங்கே மாட்டப்போகிறார்கள், வலைக்குள் மீன்கள் சிக்கியது போல் எத்தனை தலைவர்கள் சிக்கப் போகிறார் என்பதை நமக்கு தர்மசாவில் உள்ள சம்பவத்தில் நமக்கு நிச்சயமாக தெரிய வரும். அதுவரை காத்திருங்கள் மக்கள். இந்த சம்பவம் பெரிய ஒரு சம்பவமாக, இது பெரிய ஒரு ரீச்சாக மாறுவதற்காக தயாராகவும் இருக்கு.
இந்த சம்பவத்தை உற்று கவனித்தே இருங்கள். இதை பற்றி நீங்கள் எங்கும் செல்லாதீர்கள். இந்த சம்பவத்துக்கு பிறகு நமக்கு நல்ல ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும். ஏனென்றால் இந்த சம்பவம் பல வருடங்களுக்கு முன்னாடி நடத்திய ஒரு சம்பவம். இதை நம்ம இப்போது சும்மா விட்டா இன்னும் ஆயிரக்கணக்கான எண்ணிக்கை இல்லாத பிணங்களை நமக்கு பார்க்க வேண்டிய சூழலில் தள்ளப்படும் நம் இந்திய நாடு. இந்திய நாட்டுக்கு இதுதான் பெரிய ஒரு அப்ரோலா இருக்கிறது. இந்த விஷயம் நமக்கு நிச்சயமாக அடித்து ஒழிச்சு கட்ட வேண்டும். இவர்களின் தண்டனை யாரெல்லாம் முக்கியத்துவமாக இருக்கிறார்கள் அத்தனை ஒருத்தரை நம்ம சும்மா விடக்கூடாது. இந்த அரசு இதை விட ஒரு முக்கியத்துவமாக இந்த கேஸ் விசாரிக்க வேண்டும். இந்த கேஸ் இன்னும் பெரிய சம்பவங்களை சந்திக்க காத்திருப்பது உறுதியாக தெரிகிறது. அரசியல் தலைப்புகள் புள்ளி வந்தாலே தெரியும். ஓகே மக்களே, இந்த வீடியோ எந்த அளவுக்கு மனசோ அந்த அளவுக்கு இந்த வீடியோ மீண்டும் நிறைய விஷயம் வெளியே அதுவரை ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. சாட்டை எடுத்து நாட்டுக்கு